ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ், இந்த 4 லெவல்ஸ் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் 24,185 ஓப்பன் பண்ணியிருக்கான். 185 ஓப்பன் பண்ணி எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்மளோட R1ல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. R1ல ரிஜெக்ட் ஆகி 201 R1ல ரிஜெக்ட் ஆகி நல்ல ஒரு டவுன் வந்துட்டான். டவுன் வந்தவன் ஆனா S1 டச் பண்ணல. S1க்கும் அவனுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் இங்க கேப் ஆயிடுச்சு. S1 டச் பண்ணல. ஓகே, அங்கிருந்து மேலே போனவன் ஓப்பன் ப்ரைஸ்ல ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தான். திரும்ப க்ளோஸ் ப்ரைஸையும் டச் பண்ணல. திரும்பவும் நம்ம R1ல ஒரு நல்ல கன்சால்டு அதை பிரேக் பண்ணி போயிருக்கான். ஆனால் அடுத்த லெவலும் ரீச் பண்ணல. காரணம் நாம சொல்லியிருந்தது, மார்க்கெட் 200க்கு மேல நின்று 200க்கு மேல ப்ரீமியம் சப்போர்ட்டும் இருந்தாதான் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனா இங்க இதுவரையும் ப்ரீமியம் சப்போர்ட், இந்த ஏரியாலாம் ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கல. டவுன் சைட்லயும் நாம சொல்லியிருந்தது 24,050 அதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் மார்க்கெட்ல நல்ல டவுன் சைட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இது ரெண்டுமே நடக்கல. ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான சைட்வேஸ் போய் ஏடிஎம் பிரைஸை மட்டும் நல்லா குறைச்சாச்சு. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. 24,340, 24,256, 24,091, 24,009. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். R1, R2, S1, S2. இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் 24,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல அதே விஷயங்கள் தான் நேற்று பார்த்த அப்சைட் மூமெண்ட்டுக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லுமோ அதே தான் இன்னைக்கும். 24,200 இதுக்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்துல நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. டவுன் சைட்ல அப்படின்னா 23,150 இந்த 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் தான் இன்னைக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டாவே இருக்க போது. 150க்கு கீழே இருக்கும் போது ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்க வாய்ப்பு. கிஃப்ட் நிஃப்டி ஏதாவது சொல்றானா அப்படின்றதையும் பார்த்துருவோம். கிஃப்ட் நிஃப்டி 24,370க்கு 376ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். நம்மால் எங்க க்ளோஸ் ஆயிருந்தாரு? நம்மளோட ஃபியூச்சர் 24,169ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இன்னைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி நம்ம லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பா தெரியுது. 340 தான் நம்ம R2. ஓகே, இந்த R2க்கு மேலே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இந்த ப்ரைஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி, மார்க்கெட் R2க்கு மேலே போச்சுன்னா ப்ரைஸ் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆனா ஸ்பாட் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த வாட்ச் பண்ணுங்க. இங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது அந்த ஆப்ஷன் செயினே ஒரு அல்காரிதமா பண்ணியாச்சு. அந்த அல்காரிதம் ஏடிஎம், ஓடிஎம் இது எல்லாமே எக்ஸ்பிரி டே அன்னைக்கு 0 ஆகணும். ஏடிஎம் பக்கத்துல இருக்க ஸ்ட்ரைக்குக்கு அவனோட ரியல் வேல்யூ கொடுக்க போறான். ஓடிஎம் எல்லாம் கண்டிப்பா 0 ஆக போறான். ஐடிஎம்க்கு அவனோட ரியல் வேல்யூ கொடுக்க போறான். இது எல்லாமே ஒரு அல்காரிதமா பண்ணியாச்சு. இங்க யாரும் பை செல் பண்ணிட்டு இருக்கனாலயோ, இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறனாலயோ, இல்ல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறனாலயோ, டிக்ரீஸ் ஆகுறனாலயோ மார்க்கெட் மூவ் ஆகுறது கிடையாது. எல்லாமே ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் தான். ஆப்ஷன் ப்ரீமியத்தை ஃபாலோ பண்ணுங்க. மார்க்கெட் அடுத்து என்ன பண்ண போகுது, என்ன வாய்ப்பு, இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டா இருக்க வாய்ப்பா, இல்ல
ஒரு சைட்வேஸ்ல இருக்க வாய்ப்பா, சைட்வேஸ்ல அப் ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பா, சைட்வேஸ்ல டவுன் ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் என்னைக்கு ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சு அன்னைக்கு மட்டும்தான் உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி பிரீமியத்தை பேஸ் பண்ணதா இருக்கணும். ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா இருக்கீங்க அப்படின்னா பிரீமியத்தை பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜில செல்லர் என்ன பண்ணியிருக்கான், இந்த அல்காரிதம் என்ன சொல்லுது, அது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க பார்க்கணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.